பாவம் செய்திருக்க கூடாது. ஐயா பூமியிலே இந்த பூமியிலே பரிசுத்தமான ரத்தம் ஒருவரிடத்திலும் காணப்படவில்லை. பரிசுத்தமான ரத்தம் ஒருவரிடத்திலும் காணப்படவில்லை. ஏனென்றால் நாம் எல்லோருமே பாவம் செய்து விட்டோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். இதை அறிந்தவராய் 2025 வருடங்களுக்கு முன்பாக 2025 வருடங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் படைத்த சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின உங்களையும் என்னை இந்த பூமியில படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். ஐயா பல அடையாளங்களை செய்தார், பல அற்புதங்களை செய்தார், இன்னும் அநேக எண்ணற்ற காரியங்களை செய்தார். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். சகோதரனே சகோதரியே, ஒரு பாவமே செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாய் நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ரத்தம் சிந்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தும் போனார். ஐயா அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போகவில்லை. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். இந்நாள் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா என் கைகளினால் செய்த பாவத்திற்காக அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. என் கால்களினால் செய்த பாவத்திற்காக அவர் கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. என் சரீரத்தினால் செய்த பாவத்திற்காக அவரை வாரினால் அடித்தார்கள், ஈட்டினால் குத்தினார்கள். என் சிந்தையினால் செய்த பாவத்திற்காக முள்ளாலான முற்கிரீடம் சூட்டப்பட்டது. என் வாயினால் செய்த பாவத்திற்காக கசப்பு கலந்த காடு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அன்பு சகோதரனே சகோதரியே,